ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா வயநாட்டில் இருக்க ஏலக்காய் கேவ்ஸ். வாங்க இன்றைக்கின்னு பார்க்கலாம். இது கடல் மட்டத்தில் 1700 அடி உயரத்தில் இருக்குது. இது 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு பாறாங்கல் மாற்ற மாதிரி இருக்குது. இது இயற்கையாகவே ஆனது. இங்கே நம்ம முன்னோர்கள் பழங்குடியினர் வாழ்ந்த இடம். இங்கே 400 வகையான ஓவியங்கள், கல்வெட்டுக்கள், பயன்படுத்தின கற்கள், அவங்க வேட்டையாட பயன்படுத்தினது, இது எல்லாமே அங்கே ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது பார்க்க சூப்பராக இருக்குது. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஒன்ஸ் நாள் நம்ம லைஃப்பில் பார்க்கணுன்னு நினைக்கிற பிளேஸில் இது ஒன்று. மோஸ்ட்லி ஃபேமிலியோடு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக போவாங்க. தனியாக போனால் பட் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஃபேமிலியோடு போனால் அது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது 1.5 கிலோமீட்டர் செங்குத்தான பாதையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 300 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது ஸ்டெப்ஸ்னால் ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் இருக்காது. அது மலையில் அந்த கல்லாம் அப்படியே அப்படி இருக்கும். அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்புறம் டெவல்ஸ் கிச்சன் போனால் புகை மாதிரி அங்கே ஒரு பிளேசஸ்லாம் இருக்கும். அதை பார்க்க செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ஐயோ ஏன்னா நம்ம எங்கேயோ மாட்டிக்கிட்டோமோ, அதே மாதிரி ஏதோ அந்த குழி மாதிரிலாம் இருக்குமோ, நம்ம போய் மாட்டிக்குவோமோ, அந்த மாதிரிலாம் யோசித்தேன். பட் அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்தது. சின்ன சின்ன பிளேஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபேமிலி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு போகலாம். மேலே போய் பார்த்தா செம்ம ஒர்த்தான பிளேஸு. மேலே போயிட்டு அந்த ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அது ஒரு சின்ன கேப்பில் மட்டும் வெளிச்சம் வரும். அதெல்லாம் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு சின்ன இது மாதிரி பிளேஸ் இருக்கும். அந்த இதுலேருந்து பார்த்தா ஆப்போசிட்டில் இயற்கையை பார்க்கலாம், அழகாக இருந்தது. அந்த ஒரு பிளேஸ் செம்ம சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கொஞ்சம் மேலே ஏறினோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தா அந்த வீட்டில் அந்த மலை, அந்த வயநாட்டை சுற்றி இருக்கிற மலை எல்லாமே தெரியுது. அதுவும் நல்லா இருந்தது பார்க்க. செம்ம பிளேஸு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது. ஊட்டி அந்த மாதிரிலாம் போயிருக்கேன், பட் கொடைக்கானல் போனதில்லை. இந்த மாதிரி ஒரு பிளேஸை நம்ம ஏற முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போக போக அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ்னால் நீங்கள் போய் இந்த இடத்த போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு இது ஒர்த்தான பிளேஸு. இது காரக்குலா டேம் அண்ட் அட்வென்ச்சர் பார்க். இது பெரிய ஒரு அணைக்கட்டு இருக்குது. இதை எப்படின்னா இந்த ஆப்போசிட்டில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக சுற்றி தண்ணி இருக்குது. அங்கே போட்டிங்லாம் இருக்கும் போல. பட் நாங்கள் போனப்போ போட்டிங்லாம் இல்லை. வெளியிலேருந்து அந்த வீடு சூப்பராக இருந்தது. அந்த அணையில் கொஞ்சமாக தான் தண்ணி போகுது. அது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரி தொம்மை பாலம்லாம் இருந்தது. தொம்மை பாலத்தில் இங்கே தண்ணி போகல.
சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிட்டு அந்த இடத்துலலாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்திருக்கோம். வேறு கிளிப்ஸில் வரும். நீங்கள் ஜிப் லைன் அதுக்கப்புறம் நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. பார்க்க சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப் ரொமான்ஸ் விசிட் பண்ணி